அரசியல்வாதிகளை பற்றி 2012 பேச ஆரம்பித்தார். அரசியல்வாதிகள் பற்றி என்னென்ன பேசினார் என்பதை நான் எந்தெந்த எபிசோடு ஒளிபரப்பினேன் என்பதை தொடர்ந்து கூறுகிறேன், கேளுங்கள். முதலாக 2014 சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா அவர்களுக்கு செஷன்ஸ் கோர்ட்ல தண்டனை கிடைக்கும் என்று கூறினார். அதன்படி நீதிபதி குன்கா அவர்கள் அவருக்கு சொத்து குவிப்பு தண்டனை கொடுத்தார். இரண்டாவதாக 2016 14/1/2016 15/1/2016 அன்று ஜெயலலிதா அவர்கள் மரணத்தை பற்றி என்னிடம் கூற ஆரம்பித்தார். முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களின் மரணத்தை பற்றி என்னிடம் கூற ஆரம்பித்தார். 5/12/2016 அவர் மரணம் அடைந்தார். அடுத்ததாக உடனே 21/12/2016 ஜெயலலிதா மரணம் அடைந்த மரணம் 6/12/2016 பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் பதவி வைக்கிறார். அப்போது 21/12/2016 சொல்றாரு, கருத்துக்கள் என்ன திருக்கதர்சன் சொல்றாரு, பன்னீர்செல்வம் பதவி முதலமைச்சர் பதவி ஒரு தற்காலிகம்னு சொல்றாரு. அதே மாதிரி 6/2/2017 பதவி ராஜினாமா செய்கிறார்.